இப்போ இன்னைக்கு நீங்கள் இப்போ நிறைய பேர்கிட்ட பேசும்போது இந்த ராமாயண மகாபாரதம் நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாளா, இல்லாட்டி அப்படி இவங்கெல்லாம் கதையடிச்சிட்டு இருக்கிறாங்கங்கிற ஒரு போக்கில் மோஸ்ட்லி நீங்கள் பேசுகிறதுல வந்து ஒரு 70% பிராமின்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் லிசனர்ஸில், ஆடியன்ஸில். அது அவங்களுக்கு வந்து ஒரு சொல்லி சொல்லி வந்திருக்கும். ஆனால் நம்ம வந்து எல்லாரையும் உள்ளே கொண்டு போகிறோம். ராமாயண மகாபாரங்கிறது ஒரு கம்யூனிட்டிக்கானது இல்லை. அது வந்து அங்கே அது குகன்லேருந்து சுக்ரீவன்லேருந்து விபீஷன்லேருந்து எல்லா இடத்தும் உட்காந்துருக்குறாங்க. அது வந்து ஒருத்தர் பாக்கி இல்லாமல் உட்காந்துருக்கணும். அப்போ இது வந்து எல்லாருக்குமானது அப்படிங்கும்போது இந்த கன்விக்ஷன், அந்த பிலீஃப் அது வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகுதா? இப்போ அடியேன் பிராமணனாக இருந்தாலும் ஒரு பிராமின் ஸ்லாங்கில் பேசினாலும் அடியேனை பொறுத்தவரை கேட்கக்கூடியவர்கள் எல்லா தரப்பு மக்களும் இருக்காங்க. இப்போ ஒருவேளை நான் மயிலாப்பூர்லேயோ வெஸ்ட் மாம்பலத்துலேயோ பேசினா சொல்லலாம் ஒரு 70 to 80% ஆஃப் த ஆடியன்ஸ் வந்து பிராமின்ஸ்னு. அடியன் பேசுறது பொள்ளாச்சியில் பேசுகிறேன், உடுமல்பேட்டை, ஆரணி, திருநெல்வேலி, இங்கெல்லாம் 80-90% ஆர் நாட் பிராமின்ஸ். அவ்வளவு ஸ்ரத்தையாக உட்காந்துன்னு கேட்குறா. ஹார்ட்லி ஒரு 50% இருக்கலாம். ஒரு ஒரு 15 to 20% தான் பிராமின்ஸ். 15% ஜாஸ்திங்கிறேன் நான். 15% பிராமின்ஸ் இருந்தாலே ஜாஸ்தி. நான் வந்து எனக்கு இது ஒரு சென்சஸ் மாதிரி நான் எடுக்கல, பட் ஆனால் எனக்கு வியூ வச்சு சொல்ல முடியும். அவ்வளவு ஸ்ரத்தையாக கேட்குற காரணம் என்னன்னா, நம்ம சனாதன தர்மம் ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய எல்லா புத்தகங்கள் அதனுடைய கருத்து எல்லோருக்கும் பொதுவான விஷயம். இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு கொரோனா முடிஞ்ச ஒரு 2021 பீரியட்லேருந்து பார்த்தேன்னா ஒரு 60 to 65% ஆஃப் மை ஆடியன்ஸ் லார்ஜ்லி லெஸ் தென் த ஏஜ் ஆஃப் 45-40 இருக்கா. இன்ட்ரெஸ்டிங். அது நல்ல ஒரு சேஞ்ச் தெரியுது. இப்போ உங்க கேள்வி என்னன்னா, இவர்கள் எல்லோரும் கன்வின்சிபிள் ஆகிற ஸ்டேஜ்ல இருக்காளா? அவங்க பிலீஃப் இருக்குதா, அவங்களுக்கு அந்த ட்ரஸ்ட் இருக்கு, நம்ம சொன்னா வந்து இது நடந்திருக்கும் அப்படிங்கிறது இருக்கு. பட் ஆனால் இப்போது பாண்டிஜி, என்னோட கருத்து வந்து இப்போ ஒரு 1000 பேரில் ஒரு 800 பேர் அந்த ஏஜில் வரா, அவள் கன்வின்ஸ் ஆகிட்டாங்கிறது இல்லை. வராதவா ஒரு 8 லட்சம் பேர் இருக்கா இல்லையா? இப்போ அவர்களையும் ஓரளவுக்கு ஈர்க்க வைக்கிறது தான். உபன்யாசம் கேட்கறது தான் அவர்களுடைய லைஃபோட ஒப்ஜெக்டிவ் இல்லை. ஆனால் ராமாயணத்தை நம்ப வேண்டும், ராமாயணத்தில் நம்பிக்கை இருக்க வேண்டும், ராமாயணத்தில் உள்ள கருத்துக்கள் இன்றைய காலகட்டத்துக்கு என் வாழ்க்கைக்கு பொருத்தமாக இருக்கா, இதெல்லாம் பார்க்க வைக்கணும். அது நம்ம சொல்கிற ஸ்டைலில் இருக்குது, நம்ம சொல்லக்கூடிய உவமைகளில் இருக்குது, எக்ஸாம்பிள்ஸில் இருக்குது. ஓரளவுக்கு ஐ வுட் சே தட் தெர் இஸ் அ பிலீஃப் சிஸ்டம்.